ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டோன்னா ஸ்கின் நல்ல பளபளன்னு க்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணனால மட்டும் ஸ்கின் க்ளோ ஆகாது. எப்போவுமே 2, 3 விஷயங்கள் எல்லாமே மொத்தமாக ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் க்ளோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு, ஸ்கின் க்ளோ குறையறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன்ஸ். குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சப்போஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லை ஆக்னே, அவங்களுக்கு வந்து முகப்பருக்கள் அதிகமாக வரும், இல்லை ஸ்கின் வந்து ஒரு பெரிமெனோபாஸ் இல்லை மெனோபாசல் ஸ்டேஜில் ஒரு டல்னஸ் கொடுக்குது உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய ஒரு ஸ்கின்னோட ஒரு டல்னஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு முக்கியமான காரணம். இதை தவிர வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு பொலிவில்லை, ஒரு போர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னோட ஏஜிங் ப்ராசஸே ஜாஸ்தியாக ஆக்கியிருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து தவறான உணவு பழக்க முறை வந்து ஒரு முக்கியமான காரணம். அதாவது எக்ஸஸாக சுகர் சாப்பிட்றது, சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, அப்புறம் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சமோசா, பேக்கெட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்டு எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க, உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே உங்கள் ஸ்கின் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும். ஸ்கின்னுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா 4 விஷயந்தான். ஒன்று சுகர், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு எனிமி. ரெண்டாவது வந்து அதில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது ரொம்ப வெயிலில் நீங்கள் போகிறீங்க, வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா வந்து அதுவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸசிவாக பிக்மெண்டேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது உங்களோட நியூட்ரிஷ்னல் நீட்ஸ், நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவில் நீங்கள் கரெக்டான உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு உண்டான உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களாங்கிறது மூணாவது முக்கியமான ஃபேக்டர். இதுக்கப்புறம் நாலாவது முக்கியமான ஃபேக்டர் ஸ்கின் கேர் ரெஜிமென். நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கின் கேருக்கு உண்டான ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறீங்களா, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஏதாவது ஆக்டிவ் சீரம்ஸ், இதெல்லாம் ஒழுங்காக நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுறீங்களாங்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம மொத்தமாக பார்க்கும்போது ஸ்கின் கேருங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். உள்ளே இந்த ஹார்மோனல் பேலன்ஸும் கரெக்டாக வச்சுக்கணும், உள்ளேருந்து நியூட்ரிஷனும் கரெக்டாக பண்ணணும், வெளியேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேர் நல்லாயிருக்கும். லாங் ரனில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பொலிவு, ஒரு கொலாஜன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு க்ளோ, ஒரு பவுன்சினஸ், இதெல்லாமே உங்கள் ஸ்கின்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுமோ உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் தூக்கம், உங்கள் டயட்ரி சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்கின் கேர் ரெஜிமினை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா கன்சிஸ்டன்சி. எல்லாரும் வந்து எல்லா ஆட்ஸில் வர எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களோட வாஷ்ரூம், பாத்ரூம் போய் பார்த்தோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஆனால் எதையுமே சரியாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இந்த ஃபேஸ் வாஷ், நாளைக்கு இன்னொன்று புதுசாக ஒரு ஆட் வரும், அதை வாங்கி வச்சு போட்டுப்பாங்க. இன்னொரு நாளைக்கு ஆக்னே பேஸ்ட் ப்ராடக்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆடோ இல்லைனா அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ், இல்லைனா இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறைய உங்களோட ஸ்கின்ல மாற்ற ஸ்கின்னுக்கு அது பழகிறதுக்கே டைம் எடுக்கும். ஒரு சில ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு சூட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது நீங்களாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரே ப்ராடக்டே கன்சிஸ்டண்ட்டாக 6 to 8 வீக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு செட் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும். அதோட இன்னும் பெட்டர், நீங்கள் ஒரு டெஸ்டர் மாதிரி உங்கள் ஸ்கின்ல வேறு இடத்துல முகத்துக்கு பதிலாக கையிலையோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையான்னு பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து அந்த ஸ்கின் கேரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உணவு ரீதியாக மட்டுமே பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதை தவிர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்வாயன்மெண்டல்னாலையும் ஸ்கின் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதே சேர்த்து பார்க்கும்போது தான் உங்களால் பொலிவோட ஒரு க்ளோயிங் ஸ்கின், ஒரு பவுன்சி ஸ்கின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.